ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மண்டே மார்னிங் நான் மண்டே மார்னிங்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளான குக்கரில் தாளித்து விடுற தக்காளி சாதமும் கேரட் பீன்ஸ் முட்டை போட்ட பொரியலும் தான் பண்ண போகிறேன். எங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் இன்றைக்கி அதுதான், வெளியே போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறதால. ஸோ ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் தக்காளி சாதம் தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பெருங்காயம் அது மட்டும் தாளிக்கிறேன். நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. ரொம்ப சிம்பிளான நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் மாதிரியான தக்காளி சாதம் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு புலாவு மாதிரிலாம் பண்ணல. சிம்பிளாக தக்காளி சாதம் தான் இது. நல்லாயிருக்கும் இது. கடுகு பெருங்காயம் தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, நீங்கள் விருப்பம்னா பச்சை மிளகா கூட கீரி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, வரமிளகா பொடி சேர்க்க போகிறோம், அதுவே போதும் காரத்துக்கு அப்படிங்கிறதால நான் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இன்னும் காரம் வேணும்னா பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீரி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, பூண்டு 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துருந்தேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தக்காளி நசுக்கிற அளவுக்கு முதல்ல வதங்கட்டும். சிம் பண்ணி வச்சுட்டு நான் அந்த பக்கம் காய் வதக்கி விட்டுடலாம். அதுக்குள்ளே தக்காளி நசுங்கிற அளவுக்கு வெந்துடும், மசிச்சு விடுற அளவுக்கு. ஸோ நல்லா பெரட்டிட்டு உப்பு போட்டு பெரட்டிட்டு சிம் பண்ணி வச்சு விட்டுருங்க. இந்த பக்கம் நம்ம காய் தாளித்து விட்டுக்கலாம். காய்க்கும் கொஞ்சம் இந்த எண்ணெய், நான் நார்மல் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக நறுக்கின ஆனியன், அது கூட 2 பல் பூண்டு அதுவும் நறுக்கியிருக்கேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகா நான் 2 தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வரமிளகா பொடி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அதெல்லாமும் சேர்ப்பேன். காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும். சேர்த்தா தான் முட்டை போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே நம்ம காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குவோம் இல்லையா, அப்போ கரெக்டாக வரும். அதுக்காக வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு உடனே நீங்கள் காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. காய் மேலே கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. காய் வதங்கட்டும். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது நிறைய மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸாக பண்ணோன்னாலும் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். நீங்கள் கொஞ்சோண்டு அவரைக்காய் இருந்தால் அவரைக்காய், கொஞ்சோண்டு கோஸு, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கி ஆனியன் பூண்டு இதெல்லாம் போட்டு முட்டை போட்டு ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் வித் எக் அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணலாம். எல்லா ரைஸுக்குமே அது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த கலந்த சாதம் கட்டுறதா, தயிர் சாதம் மட்டுமே கலந்து வச்சும் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு கலந்து வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுங்காட்டியும் தக்காளி நல்லா வதங்கினதுனால அதில் ரெகுலர் மசாலா தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. அது போட்டு அதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இங்கே காயில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ரோஸ்டட் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் வரமிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரோஸ்டட் ஜீரா பவுடர் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி. இதெல்லாம் அந்த முட்டையோட கவுச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் மசாலாவோடு இருக்க மாதிரி இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். லேசாக தண்ணி தெளித்த மாதிரி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், காய் தானாகவே அதோட ஸ்டீம் தண்ணியை விட்டு அதிலே வேகட்டும். அப்போ தான் காய்க்கான ருசி இருக்கும். அதனால் லேசாக தண்ணி விட்டு சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் பச்சை வாடை போகிற அளவுக்கு மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம போட்ட மிளகாய்த்தூள் அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா எப்போவுமே அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு குக்கர் மூடி போட்டு நீங்கள் வழக்கமாக வைக்கிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்தால், இது நார்மல் சாப்பாடு அரிசி தான், பச்சரிசி சாப்பாடு அரிசியில் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி.
மூடி போட்டு விசில் வச்சுட்டா தக்காளி சாதம் ரெடி. ரொம்ப குயிக்கான ஒரு லன்ச் ரெசிபி ஆக்சுவலி இது. ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு. பச்சரிசியில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ருசியாகவே இருக்கும். சம்டைம்ஸ் ஊற வைக்க எனக்கு டைம் இல்லைன்னா நான் பச்சரிசிலையும் செய்வேன். இதே தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இஞ்சி பூண்டோட பூண்டு நல்லா நீங்கள் வந்து கூடுதலாக கூட 2 பல் பூண்டு எக்ஸ்ட்ரா நறுக்கி போட்டு வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா கூட தக்காளி சாதத்துக்கு ருசியாக இருக்கும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சான்னு அப்பப்போ பார்த்துக்கோங்க, பரட்டி விட்டு. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான், முழுசாக வெந்ததுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்கணும். நான் இந்த குவான்டிட்டிக்கு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து உடனே போட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுற வேண்டாம். அது மேலே லேசாக உப்பு தூவிட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த ஸ்டீமில் வந்து அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70% குக் ஆகிடும். 60% 70% குக் ஆன மாதிரி இருக்கும். ஒரு 60% குக் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை போட்டு பெரட்டினா உங்களுக்கு அழகாக உதிரி உதிரியாக வரும். இல்லைன்னா அது உதிரியாக வந்தாலும் அது வேறு மாதிரி உங்களுக்கு எல்லா காயோட ரொம்ப ஒட்டினா மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக முட்டையும் தனியாக தெரியணும், காயோடு ஒட்டினா மாதிரியும் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதை வந்து ஒரு 50-60% நல்லா ஸ்டீமில் வெந்ததுக்கப்புறமா கிளறி ஊட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகாக வரும். எக் புர்ஜி மாதிரியே வரும், காயோட இப்போ சேர்ந்தா மாதிரியும் வரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்டீமில் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கடைசியாக. நான் இவங்களுக்கு பச்சை கொத்தமல்லி அவ்வளோவா பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் நான் வந்து கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துட்டு பெரட்டி விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இதில். அவ்வளோதான். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு மேலே பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லன்ச் ரெடி. எங்களுக்கும் இதான் லன்ச். இது நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் தான் இன்றைக்கி ஒரே லன்ச்சாக பண்ணிட்டேன். இல்லைனா மண்டே யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணி காலையில் கட்ட முடியும் தான் பார்ப்பேன். பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கும் சேர்த்து லன்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதால தான் இந்த பிளான். அண்டு குயிக் லன்ச் இது ரொம்ப இதெல்லாம் கிடையாது. காய்கறி இருந்ததை தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. மார்னிங் சீக்கிரமாகவே ஆகிடும். ஸோ இன்றைக்கி ரெசிபியான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.